Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் இதுவரை மீஷோல பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸோட ரிவ்யூ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஆஃப்டர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணிக்க போறேன். 100% நான் ரிசல்ட் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா பாருங்க எல்லாரும் இந்த வீடியோவை. நம்மளோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தந்தீங்கன்னா மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் ட்ரெஸ்ஸோட ரிவ்யூ வந்து பாத்திரலாம். ஆஃப்டர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த ஆஃப்டர் வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு முன்னக்கூட்டி இந்த ட்ரெஸ்ஸோட வீடியோ நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் அதை பார்த்துருங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணச்சுல நான் போட்ட வீடியோ நீங்க பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து இதுதான், இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸு. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ இதில் வந்து ஃபுல் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணச்சுல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னும் வரை இருக்கு. ஸோ இதில் வந்து எந்த கலர் சேஞ்சு எதுவுமே இல்லை. ஸோ சில ட்ரெஸ்ல பார்த்தீங்கன்னா கலர்லாம் போயிடும், ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி கலர் எதுவுமே போகல, எல்லாமே சூப்பரா அப்படியே இருக்கு. இதுல உள்ள மாடல் கூட எதுவுமே போகல, கலர் எதுவுமே போகாம இந்த ட்ரெஸ் வந்து அப்படியே சூப்பரா வாங்கச்சுல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே சூப்பரா இருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரான ட்ரெஸ், என்னோட ஃபேவரட் ட்ரெஸ். ஸோ இதோட கலருமே எதுவுமே டேமேஜ் ஆகாம சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் குர்த்தி பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து குர்த்தி கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மாடல் கோட்டு மேலே போடுற மாதிரி வர ட்ரெஸ்ஸு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் மேலே போடுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இதோட கலருமே எந்த கலருமே இது ஸோ எந்த டேமேஜுமே கிடையாது. இன்னுமே இது வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பராகவே இருக்கு. இது கலரும் அப்படியே இருக்கு, எந்த இதுவுமே இல்லை. ஸோ இதுவுமே ஒர்த்துன்னு சொல்லலாம். மீஷோல வந்து மோஸ்ட்லி எல்லா ட்ரெஸ்ஸுமே அப்படியே குவாலிட்டியா இருக்கும்னு கிடையாது. ஸோ கொஞ்சம் ட்ரெஸ் வந்து டேமேஜாக கூட இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து சூப்பராக தான் இருக்கு. இதில் வந்து எந்த கலர் எதுவுமே போகலை. அதுக்கப்புறம் இந்த பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன்ஸ்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, இதுலலாம் எதுவுமே லூஸ் ஆகலை. ஸோ எல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இதெல்லாம் எதுவுமே ஆகலை, இதெல்லாம் அப்படியே அவங்க கொடுத்த மாதிரியே இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இதுக்கு வந்து கோட்டு கொடுத்துருக்காங்க. கோட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஸோ ஒயிட் கலருமே எந்த கலர் சேஞ்ச் எதுவுமே ஆகலை. ஸோ இதுதான் இதோட கோட்டு, இதுலேயுமே எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் குர்த்தி பார்க்கலாம். ஸோ இதில் நான் மோஸ்ட்லி காமிக்கிற குர்த்தி எல்லாமே ரெட் கலர் குர்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா எங்கிட்ட மோஸ்டாகவே நான் வாங்குற ட்ரெஸ் எல்லாமே ரெட்டு ப்ளூ, இது ரெண்டு தான் நான் மோஸ்டாக வாங்குவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ் தான் நான் உங்க கூட நிறைய ஷேர் பண்ணிப்பேன். ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் குர்த்தியோட ரிவ்யூ பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர் குர்த்தி. ஸோ இதுவும் நான் ஆல்ரெடி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆயிட்டு பாருங்க. இதுல வந்து இந்த மாதிரி சில்வர் கலர் டாட் டாட்டா வச்சிருந்துச்சு, இது எல்லாமே போயிட்டு ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் இது எல்லாமே போயிட்டு பாருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே போன மாதிரி தெரியும் உங்களுக்கு. நல்லா பாருங்க, இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அழிஞ்சிட்டு. ஸோ இதுல வந்து இந்த நடுவில் உள்ள கோல்டு கலர்ல இருக்கிற இந்த டாட் மட்டுமே அழிஞ்சு போயிட்டு, மித்தபடி எதுவுமே ஆகலை, மித்தபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்ச்சேஸ் பண்ணச்சுலே நான் இதை கவனிக்காம விட்டுட்டேன். இதுல வந்து ஒரு டாட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிட்ட 1 இங்கிட்ட 2 தங்குது. ஆனால் ஒரு சைடு வந்து நம்ம எப்படி அதை கட்டுறது, ஸோ அதனால அது வேற அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த புள்ளி புள்ளியாக வச்சிருக்கிறது வந்து நமக்கு வந்து அழியுது. ஸோ இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்பவே சூப்பரான ட்ரெஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்துடலாம். இது வந்து ஒரு மாதிரி ரெட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி அரக்கு கலரு அப்புறம் ப்ளூ சேர்ந்த ட்ரெஸ். இது வந்து ஒரு கவுன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து நம்மளோட ஹிப் அளவுக்கு வந்து இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் ஹேண்டு தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவுன் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இதையுமே நான் 2-3 தடவை இந்த ட்ரெஸ் போட்டுட்டேன். இந்த ட்ரெஸ்ஸையும் நான் 2-3 தடவை வாஷ் பண்ணியாச்சு. ஸோ பாத்தீங்கன்னா எதுவுமே ஆகல. கையில வந்து அந்த கலரு எதுவுமே போகல. அதுக்கப்புறம் இதுல கீழே வந்து இந்த மாதிரி இது எதுவுமே போகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சாரி துணி மாதிரி தான் இருக்கும். பட் இந்த துணி எதுவுமே கிளியல. ஸோ எதுவுமே ஆகல. இந்த ட்ரெஸ்ஸுமே சூப்பரா அப்படியே இருக்கு. நம்ம வாங்கச்சுல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இன்னுமே இந்த ட்ரெஸ் சூப்பரா தான் இருக்கு. நெக்ஸ்ட் குர்த்தி பாத்தீங்கன்னா இது ஒரு ரெட் கலர் குர்த்தி தான். ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மோஸ்ட்லி எங்கிட்ட ரெட் கலர் குர்த்தி தான் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிரர் ஒர்க்கு குர்த்தி. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் காமிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மிரர் ஒர்க்கு. நான் இதை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட. கையிலேயே இந்த மாதிரி மிரர் கொடுத்துருக்காங்க. இதுலயே இந்த மாதிரி இது துணி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெல்வெட் கிளாத் மாதிரி இருக்கு. ஸோ அதனால இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து இந்த மாதிரி சுருக்கமா ஆயிருது. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இங்கெல்லாம் தெரியும் பாருங்க, இந்த மாதிரி சுருக்கமா ஆயிருது. இதோட கிளாத்தே அப்படிதான் போல. ஸோ அதனால இந்த மாதிரி ஆயிருது. பட் இதுல உள்ள மிரர் ஒர்க் எதுவுமே வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ரிமூவ் ஆகவே இல்லை. எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இந்த மிரர் ஒர்க் எதுவுமே டேமேஜ் ஆகல, எதுவுமே ஆகல. பாருங்க, இந்த கலருமே போகல. இதுல இருந்து ரெட் கலர்ல இந்த கலர்ல தான் எடுத்தேன், அதே மாதிரி அப்படியே இருக்கு. கலரும் எதுவுமே ஆகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மிரர் ஒர்க்கும் எதுவுமே ஆகல. ஸோ எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சுருக்கா ஆகிருது. ஸோ நம்ம இதை வந்து அயன் கூட பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி கிளாத் அயன் பண்ணச்சுல கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும். ஸோ அதனால இந்த மாதிரி சுருக்க ஆகுது. அதுதான் கொஞ்சம் இதுல வந்து ப்ராப்ளம். மித்தபடி இதுல வந்து மிரர் எதுவுமே போகவே இல்லை. இந்த மாதிரி சுருக்க ஆகிறது தான் ப்ராப்ளமே. மித்தபடி கலர் சேஞ்ச் ஆகுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மிரர் ஒர்க்கு இது எதுவுமே போகல. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குர்த்தி இதுதான். ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து நான் வாங்கச்சில ரோஸ் கலர்ல இருந்துச்சுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லைட் பிங்க் கலர்ல மாறிட்டு. ஸோ இது வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு. இது கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். ஏன்னா கலர் வேற சேஞ்ச் ஆயிட்டு ஒரு மாதிரி பழைய துணி மாதிரி ஆயிட்டு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு மாதிரி சுருக்கா ரொம்ப சுருக்க ஆயிட்டு பாத்துக்கோங்க. ரொம்ப சுருக்க ஆயிட்டு. அது மாதிரி கலரும் ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டு. இதுல வந்து இந்த கருப்பு கலர்ல பூ இருக்குல்ல, அதுவுமே கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சுட்டு. இதை வந்து நான் ஒரு 2 டைம்ஸ் தான் இதை போட்டிருப்பேன் இந்த ட்ரெஸ்ஸ. பட் இதை பாத்தீங்கன்னா ரொம்ப கையெல்லாம் ரொம்ப சுருக்காயிட்டு. இங்க பாருங்க, ரொம்ப சுருக்கா ஆகி யூஸ் பண்ண முடியாத அளவாயிட்டு. பாருங்க, இது ரொம்பவே சின்னதாயிட்டு ட்ரெஸ். ஸோ இங்க பாருங்க, இதோட சுருக்கமாயிட்டு. அப்புறம் கலரும் ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டு இந்த ட்ரெஸ்ல. ஸோ அதனால இது கொஞ்சம் ஓகே அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளோட மீஷோவோட குர்த்தி ரிவ்யூ. ஸோ இது வந்து ஆஃப்டர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கு. நான் வந்து உங்க கூட 5 குர்த்தி ஷேர் பண்ணிருக்கேன். அதுல வந்து ஒரு குர்த்தி தான் கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்டா மாறிட்டு, மித்த எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில இருக்கு. ஸோ இதோட லிங்க் கூட உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. ஸோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இன்னும் நிறைய நியூ வீடியோ நான் வந்து போட போறேன். ஸோ எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும், ஏதாச்சும் ப்ராடக்ட் ரிவ்யூ அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அந்த வீடியோ போடுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா ரீப்ளை பண்ணுவேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கூட நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல பார்க்கலாம்.